செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயம். மீண்டும் சொல்ல, கைகளை உயர்த்தி, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நீர். கைகளை உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது. அப்பா பார்த்து சொல்ல, எல் ஷடாய், எல் ஷடாய். உம்மால் கூடாதது, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீ உருவாக்கினீ. சொல்ல, கைகளை உயர்த்தி, சகலத்தையும் நீர். எஸ் டாடி, உருவாக்கினீ என் வாழ்வினில். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றினீ. என் வாழ்வில் நீ சொன்ன வார்த்தை, சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றினீ. உம்மால் கூடவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, கைகள், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது ஏசையா, உம்மால் அனுமதித்தெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சர்வ வல்லமை உள்ளவர். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கா யாவையும் செய்து முடிப்பீ. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவையும் செய்து முடிப்பீ. உங்க கைகள் குறுகவில்லை. சொல்லுங்க அப்பா, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஓராரா கைகள் ரேசரா மரசதரா. உம்மால் கூடாது, உம்மால் கூடாது. ஆமென். அவர் அது காலத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? நேர்த்தியா செய்வார், நேர்த்தியா செய்வார், அற்புதமாய் செய்வார். கற்பனையில கூட யோசிக்காத காரியங்களை செய்வார். ஒரே ராத்திரியில் உங்க நிலைமையை கர்த்தர் மாற்ற முடியும், தெரியுமா? One night is enough for God to change your destiny. Hallelujah. சில காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும், beyond your limitation. நான் சொன்னேன் பாருங்க, உங்க வரையறையை தாண்டி, அப்படின்னா உங்க லிமிட்டேஷனை தாண்டி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். மோசேட்ட பேபேன்றான், ஆண்டவர் சொல்ற போய் பேசுன்ற சொல்றேன், என்னால என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்னா சர்வ வல்லமை உள்ள நான் தான் வாயை படைச்சவன், வாயை படைச்சவன் சொல்றேன் என்ன போ. ஆனா அவனுக்கு பயம் பயம். சில பேர் நினைக்கிறோம், I believe that இங்க இருக்க நிறைய வாலிபர் சொல்றேன், God is going to use you beyond your limitation.
பக்கத்துல பார்த்தவங்க லிமிட்டேஷன் ஆண்டவர் உடைக்கிறார். லிமிட்டேஷன் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உடைக்கிறார். பாருங்க, பெண்களுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன், குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் 40 வயசு 50 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சைக்கிள் நின்றுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவன் லிமிட்டேஷன் முடிஞ்சிச்சு. அது நம்ம சொல்லுவாங்களே, அது என்ன சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வாங்கினீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச கேஸை தான் கர்த்தர் திருப்பி பயன்படுத்த போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதெல்லாம் போச்சுன்னு இல்லை, அதை கர்த்தர் திருப்பி புது துவக்கத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்பா நிக்கிறேன் பாருங்க, தமிழ்ல பேசுற அவ்வளோ கஷ்டப்படுவேன். தமிழ்ல பேச அவ்வளோ கஷ்டப்படு, தமிழே வராது. தமிழ்ல நான் பாஸ் ஆகிறதுக்கு என் தமிழ் டீச்சர் உண்மையாவே ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணாங்க. அதனாலதான் 10th நான் பாஸ் ஆனேன். சிரிக்கிறீங்க, என் நிலைமை அப்படிதான். எங்க அப்பா இவன் உருப்பட மாட்டான் போலன்ட்டு தமிழ் டீச்சர்கிட்ட ஒரு அனுப்பிச்சாங்க. ஏப்ரல் மேல லீவ் டைம்ல போய் ஏதாவது கொஞ்சம் உருப்படட்டுன்ட்டு அங்க ஒரு பாஸ்டர் வீட்டில் தான் தங்கி, அந்த பாஸ்டரம்மா எனக்கு உயிரை கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. தமிழ் சொல்லி கொடுத்துட்டு சரி எவ்வளோ தமிழ் கற்றுருக்குறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் டெஸ்ட் வச்சாங்க. அப்போ எழுத சொன்னாங்க, நல்ல சம்மாரின் ஐக்கியம். அதாவது எங்கள் அப்பாவுடைய ஸ்தாபனம், எங்கள் அப்பா தான் ஸ்தாபனத்தின் தலைவர். நல்ல சம்மாரின் ஐக்கியம் என்று எழுதுன்னு சொன்னாங்க. நானும் விறுவிறுன்னு எழுதுனேன். படிச்சிருக்கோம்ல, அதை பார்த்து அவர் மிரண்டு போனார். அவங்க மனைவியும் மிரண்டு போனாங்க. என்ன எழுதுனா, நல்ல சமாரியன் அயோக்கியம் எழுதி வச்சிருந்தாரு. அவர் சொன்னார், பாவி, உங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி வச்சா. ஐயோ, தெரிஞ்சு எழுதலைங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஜஸ்ட் அ ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பாருங்க எவ்வளவு பெருசு. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்று எழுத சொன்னார், ஞாபகம் இருக்கு, தேசிய கொடி எழுதுன்னு சொன்னார். நான் எழுதினேன் தேசிய கேடி. நான் இப்படிதான் என் தமிழ். இப்பயும் தமிழ் பாருங்க, உங்க வாசிக்கும்போது பலபலன்னுச்சு. ஆனா 100கணக்கான தமிழ் பாடலை கொடுக்கிறாரு. என் வரையறையை மீறி ஆவியானவர் செயல்படுறாரு. எனக்கே ஆச்சரியம், எப்படி இந்த பாட்டு வருது, எப்படி இந்த சாத்தானுக்கு வேட்டு போடுது, எனக்கே புரியல. எங்க அம்மா அப்பா சொன்னாங்க ஒரு டைம், கனவுல கூட நான் நினைச்சு பார்த்ததுலடா நீ தமிழ்ல பாட்டு ஏற்றுவிட்ட, நீ பேசுறதே கஷ்டம். அகில உலக தமிழ் மக்கள் மத்தியில் என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கார். எனக்கு தெரியும் அவர் கைகள் குறுகி போய் எல் ஷடாய் கிரியேஷன், he works beyond my limitation. எனக்கு இன்னும் ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்கு. இன்னும் தமிழ்ல சரியா எழுதுவானான்னு சந்தேகம் தான். அதுக்குன்னு என்னை போகும்போது எழுத வச்சிடாதீங்க. What I'm trying to say, உங்களால முடியாது, ஆனா தேவனால் கூடாத காரியம். ஜஸ்ட் நீ ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தா போதும். He will use you beyond your limitation. I am your testimony. உங்களுக்கு நான் சாட்சியா நிக்கிறேன். இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே worship பண்ண போறேன். எழுந்து நிப்போமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். எத்தனை பேர் உண்மையை ஆராதிக்க போறீங்க? எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் விட்டுட்டு எல் ஷடாய், உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. 2 கைகளை உயர்த்தி, உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே. கைகளை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் இயேசுவா. சொல்ல எல் ஷடாய், எல் ஷடாய். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரை, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடிச்சு காப்பவரே,
ஐயா. ஓ மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரை. கைகளை உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பே. எலோஹீம் ஓ அடோனாய். யேசுவா யேசுவா ஓ எல் ஷடாய் அப்பா. எலோஹீம் ஆராதிப்பே ஆராதிப்பே. எல் ஷடாய் ஆராதிப்பே. உங்க சத்தம் எலோஹீம். அப்பாவை பார்த்து சொல் எல் ஷடாய் எல் ஷடாய். யேசுவா எல் ஷடாய். Thank you Lord. உம் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காய். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. சொல்லுங்க. நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. எல்லாம் நன்மைக்குதான். எல்லாம் நன்மைக்குதான். ஓ நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. உங்க கைகள் come on, கைகளை உயர்த்தி. அப்பா உங்க கைகள் குறுகி போகல. எஸ் டாடி டாடி டாடி. குறுகவில்லை. உம்மால் எதுவும் இல்லை. உம்மால் கூடாததெது. அப்பா பார்த்து கன்ஃபெஸ் பண்ணுங்க. உம்மால் கூடாத சகலத்தையும் நீர் உருவாக்கினீ. சொல்ல வார்த்தையினால் நீர் உருவாக்கினீ. ஒரு வார்த்தை. சகலத்தையும் நீர் வார்த்தையாலே உருவாக்கினீ. என் வாழ்வில் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தால் செய்து நிறைவேற்றுவீ. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தால் செய்து நிறைவேற்றுவீ. உங்க கைகள். ரெண்டு கைகளை உயர்த்துங்க. எல்லா செங்கடல்கள் ரெண்டா பிறக்கட்டும். எல்லா எரிகோக்கள் உடையட்டும். சொல்லுங்க. கைகள் கூறுகளப்பா. உங்க கைகள் குறுகி போகல. எஸ் ஓ ரா 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 ரா. ஓ உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாத எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. சொல்ல எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க
பயம் என்று சொல்லுங்க உங்க கைகளை உயர்த்தி. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீருக்க பயமில்ல எல்லாம். ஓ கைகளை உயர்த்தி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும். ரே 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 ரா 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 ரா. ஓ எதுவும் இல்லை, உம்மால் முடியாதது எது. நிறைய டைம் என்ன தெரியுமா, அவசரப்பட்டுரும். சர்வ வல்லவரின் கை செயல்படுவதற்கு முன்பாக நம்ம கை செயல்பட்டு சொதப்பி விட்டுருது. நான் சொன்ன மாதிரி 17ஆம் அதிகாரத்தில் சர்வ வல்லமை உள்ளவர்னு சொன்னார் மோசேட், சாரி ஆபிரகாம்ட்ட. 18ஆம் அதிகாரத்தில் வீட்டுக்கே வந்துட்டார். வந்து சொல்றார் நெக்ஸ்ட் இயர் பை திஸ் டைம். அதுக்கப்புறம் திருப்பி கூடாரத்தை விட்டு வெளியே கூட்டு போய் வெளியே பாரு, நட்சத்திரத்தை பாரு, இப்படி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், சாரால் மூலமாய் உன் சந்ததி விளங்குன்றார். அவன் விளங்குன்னு சொன்னாரு, ஆனா அவனுக்கு விளங்கல. வீட்டுக்குள்ள போறான். ஏன் அவர் அம்மா சொல்லுது, ஏன் கூடாரத்துக்குள்ள வராதையா, அந்த ஆகார் இருக்கா பாரு, அவர் கூடாரத்துக்குள்ள போய் என்ன பண்ணு குழந்தைய. நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலாம். பக்கத்துல பாச்சலாம், ஆணி புடுங்கவே தேவையில்லை. சில பேர் என்ன, நான் தான் செய்யணும்ல ஆண்டவர் வாக்குத்தத்தத்துக்கு. சில பேர் அந்த God asking you to wait, இந்த 1 year வெயிட் பண்ணுங்க, 1 year வெயிட். பாருங்க, அவசரப்பட்டு அவர் கையை நம்பாம, சர்வ வல்லவரின் கையை நம்பாம அவங்க கையை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, சுயத்தை நம்ப ஆரம்பிச்சாங்க. பாருங்க, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்த தப்பு இன்றைக்கு வரைக்கும் தலைவலியா இருக்கிறது. பக்கத்துல பச்சல, அவசரப்படாதீங்க, அவரே செய்வார். நீங்க எதையும் செஞ்சு தொலைச்சிடாதீங்க, செஞ்சு தொலைச்சிடாதீங்க. அதே மாதிரி நிறைய சம்பவங்களை சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, யோசேப்புக்கு சொன்னாரு, ஏ உன்னை உயர்த்துவேண்டா, உயர்த்துவேன், ராஜா உன்னை மாற்றுவேன், எல்லாம் உன்னை வணங்குவான். ஆனா அவனுக்கு அவசரம். சொல்றான், அந்த பானபாத்திரக்காரன் சொல்றான், தம்பி நான் செய்யாத தப்புக்கு வந்திருக்கேன், நீ திருப்பி ராஜாட்ட போற ரெக்கமெண்டேஷன் பண்றான். ப்ளீஸ் என்ன பண்ணுவேன், என்னைய நினைச்சுக்கோ நினைச்சுக்கோ. ஆண்டர் கையை விட்டுட்டு மனுஷன் கையை தேடி போறான். நான் சொல்றேன், மனுஷ கையை தேடி போனீங்கன்னா 100% கேரண்டி ஏமாந்து போவீங்க. பைபிள் என்ன சொல்லுச்சு தெரியுமா, 2 வருஷம் அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை என்ன பண்ணான், மறந்து போனால. இயேசுவே மறக்க வச்சார். ஞாபகப்படுத்துகிறோமோ அவர் தான், மறக்க வைக்கிறோம். அதான் சர்வ வல்லமை உள்ளவர். என்ன நம்பாம அவனை நம்புறியாடா. நம்ம எப்படி பெஞ்ச் ரப்பர் எடுத்து எரேஸ் பண்ணுமா, அவன் பிரெயின்ல ஆண்டர் எரேஸ் பண்ணி விட்டாரு. ஏன்னா என் கையை விட்டுட்டான், அவன் கையை நாடிட்டான்ட்டு. ஆனா அவன் மறந்து போனாலும் இயேசு மறக்கவில்லை. ஹல்லேலூயா. இவன் சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்கு ராஜாக்கு சொப்பனத்தை கொடுத்தார். கைகளை தட்டுங்களேன். பக்கத்துல பார்த்தா உங்க சொப்பனம் நிறைவேறும். ஆமென். சொப்பனம் நிறைவேறும். அந்த கைகளை உயர்த்தி, நான் அவசரப்பட மாட்டேன்னு சொல்றீங்களா எத்தனை பேர் இந்த வர்ஷிப்ல? லார்ட் ஐ won't do anything, நான் எதையும் செய்ய மாட்டேன், நீங்க செய்யுங்க. கைகளை உயர்த்தி, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து சொல்லுங்க அப்பா, எனக்காக ஓ செய்து. உண்மையா சொல்றீங்களா? 2 கைகளை உயர்த்தி விட்டு கொடுங்க. எனக்காக, எனக்காக நாங்க செய்ய மாட்டோம்பா. ஓ யெசையா, we will wait upon you. எனக்காக யாவையும் செய்து
எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. சொல் எல் ஷடாய். எல் ரோயி, காண்பவரே. எல் ரோயி, காண்பவரே. அர்ப்பணம் பண்ணுங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி. ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, அப்பா, டாடி, உம்மை நிறுத்துகிறேன். நீரு மீண்டும் சொல்லி, ஏசையா, ஏசையா. Oh, we fix our eyes on you, Jesus. We fix our eyes on you. Oh, ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள், எஸ் டாடி, உம்மால் உம்மில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால். ரெண்டாவது சரணத்தை பாட போறோம். அனுமதித்தெல்லாம் நன்மைக்காக தான். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. சொல்லுங்க, நடந்திடும் பாதைகள் எல்லாம் நன்மைக்கு தான். ஓ, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடி. கைகளை உயர்த்தி. உங்க தெய்வம் உங்க கையை பிடிக்கட்டும் இந்த ராத்திரியில். Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, take over, take over, take over our lives, Jesus. எதுவும் இல்லை உம்மால் கூடா. அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு உயர்த்தி. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத காரியம் எதுவும் எதுவும் இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. சொல்லாம, உம்மாலே, உம்மாலே கூடாத கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிலே இடமே இல்லை. கைகளை உயர்த்தி. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று ஏது. 100
நூற்றுக்கு 100 விசுவாசித்து இந்த ராத்திரியில சொல்ல, உம்மால் கூடாது கூடாது, உம்மால் கூடாது கூடாது காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று மீனின் வாயிலே காசை தோன்றச் செய்தீரே லேசாய், இன்றும் என்னில் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. சொல்றீங்களா? மீனின் வாயிலே, மீனின் வாயிலே காசை தோன்றச் செய்தீரே லேசாய், இன்றும் என்னில் பலத்த கிரியைகள் தொடரட்டும். சத்தத்தை உயர்த்தி, உம்மால் கூடாது கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று. Let's declare it tonight. Let's declare it tonight. உம்மால் கூடாது கூடாது கூடாது. Yes, Daddy. Nothing is impossible. Oh, உம்மால் முடியாத முடியாத அதிசயம் என்று. சூரியனை சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்கச் செய்தி, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தீ. சொல்ல, கர்த்தர் உங்களுக்காக செய்வார். சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்கச் செய்தி, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தி. Come on, raise your voice. உம்மால் கூடாது கூடாது காரியம் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று. Yes, Daddy, we know all things are possible. உம்மால் கூடாது எதுவுமே எதுவுமே இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று. ஆமென். என் சாட்சியை சொல்ல விரும்புறேன். தெய்வம் உங்களுக்காக சட்டத்தையே மாற்ற முடியும். உங்களுக்காக கடலையே பிளந்து ரோடு போட முடியும். ரோடே இல்லாத உங்களுக்காக புது ரோட போடுவார். உங்களுக்காக நியூ ரூல் போடுவார். என் சாட்சி என்ன தெரியுமா? 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். கெமிஸ்ட்ரியில புடிங்கிருச்சு. மதுரையில் வந்து நல்லா சொல்றேன். அப்படி உடனே ரொம்ப கேவலமா இருந்துச்சு. எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், தயவு செய்து நீ வேற ஸ்கூல்ல சேர்த்து, ஏதாவது கிராமத்துல போய் சேர்த்துருங்க. ஏன்னா என்னோட ஜூனியரோட சேர்ந்து படிக்க தான் எனக்கு கேவலமா இருக்கு. ப்ளீஸ் டேக் மீ சம்வேர். என்னை ஒரு கிராமத்தில் போய் போட்டாங்க. புதுக்கோட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் போய் போட்டாங்க. ஏன்னா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. நான் திருப்பி 11th ஸ்டாண்டர்ட் இன்னொரு ஸ்கூல். அழுகையா வருது. கேவலம், அவமானம். அப்ப அந்த ஸ்கூல்ல இருக்க முடியல என்னால. எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணேன். நான் வந்து ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துட்டேன். அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா பழைய ஸ்கூலுக்கும் நான் போக முடியல, இந்த ஸ்கூல்ல என்னால இருக்க முடியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலம்மா. அழுதேன். நான் ஃபோனை வச்சுட்டு போனேன். எங்கள் அம்மா அந்த அழுகையை தொடர ஆரம்பிச்சாங்க. ராத்திரி முழுதும் எனக்காக, ஆண்டவரே என் மகனுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யும். ஒரு ராத்திரியில் அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே.
something for my son. காலையில நியூஸ் பேப்பர்ல செய்தி வருது. அப்ப ஜெயலலிதா அம்மா தான் அவங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. அவங்க ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னன்னா, ஃபெயில் ஆனவங்க திருப்பி அதே சப்ஜெக்ட் எழுதி பாஸ் ஆகி நெக்ஸ்ட் கிளாஸ் போயிடல. கைகளை தட்டுங்களேன். நீங்க எல்லாரும் எனக்கு என் நன்றி உள்ளவங்க. என்னையால தான் உங்களுக்கு சட்டமே மாற்றப்படும். என்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஹே திருப்பி நீ, ஏன்னா அது வரைக்கும் எப்படி சட்டம்னா, ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா திருப்பி ஹோல் இயர் நீ ஹேவ் டு ரிப்பீட். என் மூலமாய் ஒரு சட்டமே கர்த்தர் மாத்தணும். பக்கத்துல பாடு, சட்டத்தை மாற்றுவா, சட்டையே மாத்திடுவாரு. பக்கத்துல பாரு, சட்டத்தையும் மாத்துவாரு, உங்க சட்டையும் மாட்டிடுவாரு. யோசேப்புக்கு மாத்தினாரா? ஹல்லேலூயா. அவனுக்கு ஆமென் அடிமை என்ற சட்டையை மாற்றி அதிபன் என்ற சட்டையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடும்போது எனக்காக சூரியனை கர்த்தர் நிறுத்துவார். யோசுவா, God will do just for you. உனக்காக கர்த்தர் God will work it out for you. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கப்புறம் போய் திருப்பி அந்த கெமிஸ்ட்ரியை எழுதி பாஸ் ஆகி 12th பாஸ் ஆகி, ஆமென், அப்புறம் பாஸ் ஆகி, அதான் நான் உங்களுக்கு முன்பாக சாட்சியா நிற்கிறேன். ஹல்லேலூயா. அதில் பக்கத்தில் பாருங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாது. சர்வ வல்லமை உனக்காக ஒரு புது காரியத்தை செய்வார். ஐ அம் டெல்லிங் யூ, இந்த சபைக்காக கர்த்தர் ஒரு புது காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்காக நியூ திங். ஆமென். கைகளை உயர்த்தி, சூரியனை அன்று நிறுத்தி நீடிக்க செய்தி உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தீ. சொல்லு, சூரியனை அன்று நிறுத்தி நீடிக்க செய்தி உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி. ரெண்டு கைகளை உயர்த்தி உரத்த சத்தத்தில், உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்று 100க்கு 100 விசுவாசித்து சொல்லுங்க, உம்மால் கூடாத கைகளை உயர்த்தி நீங்க மாட்டோம். உம்மா அதிசயம் என்று இயேசு மாத்திரம் அந்த ராத்திரியில பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உம்மால் கூடாது, உம்மால் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். சரபர ஹந்தலா மசரபலோ மரகலரா முடியாத சயம் என்று அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையா. சொல்லுங்க, அசாத்தியங்கள் சாத்தியம், சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட உங்க வார்த்தையினால. அசையாத மலை கூட, ஓ அமராத. ரெண்டு கைகளை உயர்த்தி, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும்
எல்லா உயர்வோ என்னில் நிலை வர மாணவர். மீண்டும் சொல்ல, எல்லா புகழோ எல்லா புகழோ என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கு, அசாத்தியம் செய்பவர்க்கு எல்லா துதியும் எல்லா உயர்வோ என்னில் நிலை வர மாணவர்க்கு. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும், எனக்காய் நிற்கும், எனக்காய் என் கை மீறி போனதெல்லாம் கரத்தா சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் கரத்தா சாத்தியமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. இழந்ததெல்லாம் தவறாமல் இரண்டு கைகளை உயர்த்தி எல்லா புகழும் எல்லா கனவோ என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கு எல்லா துதியும் எல்லா உயர்வோ என்னில் நிலை வர மாணவர்க்கு. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும், எனக்காய் நிற்கும், எனக்காய் நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றின் பின்னாய் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றின் பின்னாய் தோற்றனரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கு எல்லா துதியும் எல்லா உயர்வோ என்னில் நிலை வரமா. மீண்டும் சொல்லுங்க, எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கு எல்லா துதியும் எல்லா புகழும் என்னில் நிலை வர மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் அப்பா அப்பா டாடி டாடி கைகளை உயர்த்தி சத்தமா உயர்த்தி டாடி. எனக்காய் எனக்காய் நிற்கிறவரே, என் சார்பாய் நிற்பவரே. கைகளை தட்டி அப்படியே பாஷையில கடைசி மணி நேரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காய் நிற்கிறார். சூரியன் உங்களுக்காய் நிற்கிறது, சந்திரன் உங்களுக்காய் நிற்கிறது. I tell you சூரியன் உங்களுக்காய் நிற்கிறது, சந்திரன் உங்களுக்காய் நிற்கிறது. உங்களை மெழுகின மீன் உங்களை கக்கி போடுகிறது. ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. ஆவியானவர்
கிரியை செய்கிற நேரம், ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம். ஓ glory 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 glory. மகிமை உமக்குதான், மகிமை 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 உமக்குதான். அப்பா கைகளை உயர்த்தி டாடி கூப்பிடுங்க. டாடி டாடி டாடி. ஓ நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், 3 நாள்ல யோனாக்கு அற்புதம் நடந்துச்சு. வயிற்றுக்குள்ள கூனி குறுகி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்த அவனுக்கு துதிக்கிறான், வயிற்றுக்குள்ள ஜெபிக்கிறான். ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது 3வது நாளில் கரையில் போய் அவனை கக்கி போட்டது. ஐ டெல் யூ, இந்த ராத்திரியில நீங்க கர்த்தரை துதிக்கும் போது உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். God is changing your destiny. God is taking you towards his purpose. 3 நாள்ல ஒரு அற்புதம் நடக்குது. In 3 days you will receive miracle if you believe it. Hallelujah. சர்வ வல்லவர் கட்டளையிடுகிறார், கட்டளையிடுகிறார். I tell you, உங்களுக்காக எதுக்கு தான் கட்டளையிடணுமோ ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அன்னைக்கு மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், அன்னைக்கு சூரியனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், சந்திரனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார்? கட்டளையிட்டார். God is commanding. என்ன சொன்ன பாருங்க, எனக்குன்னு ஒரு புது ரூல் வச்சிருங்க. ஏதோ சும்மா வரல, ஆண்டவர் கட்டளையிட்டதுனாலதான். அவர் சொல்ல ஆகும். கட்டளையிடுங்க. நல்ல கைகளை தட்டி ஆமே. உனக்கு இயேசு பக்கத்துல, உங்களுக்காக இயேசு நிக்கிறார். யாரு நிக்கிறாங்களோ இல்லையோ, Jesus is standing for you. சும்மா நின்று மௌனமா நிக்கல, he is talking for you. உங்களுக்காக பேசுகிறேன். கடைசியா ஒரு நிமிஷம் கேட்க, எனக்கு நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும். ஓ எனக்காய் இயேசுவுக்கே